Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான், அதாவது 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நாம் போடக்கூடிய வீடியோஸ், அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து உங்களோட பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறது உங்களுக்காக நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களால் அச்சீவ் பண்ணிட முடியும். சரியா? அதாவது இது வந்து வால்யூம் 1க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏற்கனவே வந்து 2 மார்க்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறையா பசங்க கேட்டிங்க, சார் 3 மார்க் 5 மார்க்ஸ் எங்களுக்கு வேணும் சார்னு சொல்லி கேட்டிங்க. அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்க்குறோம். உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே போயிடாதீங்க. அதாவது இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இடையில என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான எக்ஸசைஸை பற்றி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் பார்த்துருக்குது என்னென்னா, அந்த 5th சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5th சாப்டரில் இருக்கக்கூடிய கடைசி எக்ஸசைஸ் கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் கேட்க போகிறாங்க. சரியா? அதனால் உங்களுக்கு வந்து கொஸ்டினு, அதுக்கப்புறம் அதோட டயக்ராம் வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் 3மே ஒரே இடத்துல இருக்குது. அதனால் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் போட்டு வச்சுங்க, உங்களுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வேகமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கடைசி நேரத்தில் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 5th சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே என்ன சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து நமக்கு கேட்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 6th சாப்டரில் கூட அந்த 4 கொஸ்டின். சரியா? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, ப்ரூவ் தட் பை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் மெத்தட் தட் பெர்பெண்டிகுலர்ஸ், அதாவது ஃப்ரம் தி வெக்டர்ஸ் டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட். சரியா? இந்த கொஸ்டினும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 4 கொஸ்டின் கேட்கல அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்பாங்க. ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2nd சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். சரியா? இது நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். என்னென்னா, இஸ் பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா 19, 20. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 21வது கொஸ்டினும் அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க 5 மார்க்கில். அதே மாதிரி 22வது கொஸ்டின், அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். அதனால் 2nd சாப்டரில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3rd சாப்டரில் இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அதாவது சால்வ் தி ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஈஸியாக இருந்துச்சுன்னா இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மார்க் நமக்கு இருக்குது. 6 × x⁴ - 5 × x³ இருக்குது பாருங்கள். இந்த சம் வந்து கண்டிப்பாக கேட்குறது 30வது சம் இல்லை 31வது சம், ரெண்டில் ஏதாவது ஒரு சம் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 32வது சம்மும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் நமக்கு ஈஸியான சம் தான். x⁴ மொத்தம் எத்தனை சொல்யூஷன் வரணும்? 6 சொல்யூஷன் வரணும். இது நமக்கு ரொம்ப ஈஸியான சம் தான். சரியா? அதே மாதிரி 34வது சம் அதே மாதிரி சம் தான். அடுத்து 35வது சம் வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 36வது சம்மும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3rd சாப்டர் தான். சரியா? அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லா பேரும் என்ன பண்ணுறோம்னா 6th சாப்டரில் அந்த 4 கொஸ்டினை மட்டும் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். மீதி வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் 6th சாப்டர்லேருந்து நமக்கு வந்து 3 5 மார்க் நமக்கு கேட்பாங்க. சரியா? அப்போ இந்த 3 5 மார்க் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா சும்மா அந்த 4 கொஸ்டினை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 5 மார்க் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். அப்போ மீதி இருக்கிறதுக்கு என்ன 5 மார்க் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த 37வது கொஸ்டின், இந்த 38வது கொஸ்டின். சரியா? 39, 40 எப்படி இருந்தாலும் ஃபைண்ட் தி பேராமெட்ரிக் இல்லை நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். சரியா? கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அந்த மாடலில் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். சரியா? அதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1st சாப்டரில் இந்த கிரேமர்ஸ் ரூலை யூஸ் பண்ண சொல்லி எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் 4th சொல்யூஷன் இந்த 3/x - 4/y - 2/z - 1 = 0ன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரேமர்ஸ் ரூலை யூஸ் பண்ண சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கேட்கல அப்படின்னா
இந்த லேம்டா மியூ சம் 47வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள், லேம்டா மியூ சம்மு இல்லாட்டி 48வது கொஸ்டின், இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த 49வது கொஸ்டின் இந்த கேவோட வேல்யூ சரியா கண்டிப்பாக கேட்குறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க சரியா. அதுக்கப்புறம் 51வது கொஸ்டின், இதுவும் வந்து மேபி என்னாச்சு போதை கேட்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் தான் நமக்கு என்னாச்சு போதா கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமில், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நிறைய பேர் என்னாச்சு போதா கண்டுக்கிறதே கிடையாது சரியா நம்ம சேனலில். ஆனால் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது சைனோட கிராஃபு சைன் இன்வெர்ஸோட கிராஃபு, காசோட கிராஃபு காசு இன்வெர்ஸ், டேனோட கிராஃபு டேன் இன்வெர்ஸ், இதை 3 மட்டுமாவது அட்லீஸ்ட் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துங்க. நீங்கள் வந்து சீக்கன் இன்வெர்ஸு, கொசிக்கன் இன்வெர்ஸு, அதுக்கப்புறம் காட் இன்வெர்ஸ், இது கூட நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் இந்த 3 கிராஃபை மட்டுமாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஆல்ரெடி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க பாருங்கள் இந்த ஆன்சர், அதாவது கிராஃப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஃபை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாவே போதுமானது, ஈஸியாக உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிரும் சரியா. அதனால் மறந்துடாதீங்க இதை படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் தி வேல்யூ ஆஃப், இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோர்த் சாப்டர்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபைன் தி வேல்யூ ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசி எக்ஸசைஸ் இருக்குது பாருங்கள், இந்த 61வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பார்த்தா இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சரியா, இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து நமக்கு கேட்க தான் போகிறாங்க சரியா. இப்போ வேல்யூ 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோடு நம்ம பார்த்துட்டோம் சரியா. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அடுத்த வேல்யூ நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.